தங்கா உனக்கு வணக்கம். நல்லது நாளை பார்த்து உன்னுடைய அண்ணன் திருமணத்தை முடித்து விட்டார். திருமணம் முடித்து நேரத்தோட கடன் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? இதுதான் உன்னுடைய நாடா? ஆமா. எப்படி இருக்கு தெரியுமா? அடி ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் அடி கட்டியே கட்டியே இப்போ செல்ல வேண்டும். நாம் இருவரும் கையாட்டு போடலாம். தங்க திருமணம் நல்ல முறையில் முடிந்தது. இருப்பினும் தங்கைக்கு திருமணம் ஆகி எத்தனையோ வருடங்கள் உருண்டோடி விட்டது. என் தங்கை வீட்டுக்கு இதுவரை போனதே இல்லை. பசியாக இருக்கின்றது. சாப்பாடு குடிக்கிறேன். என்ன இது? நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சோதனை நடந்து கூட பார்க்கவில்லை. நம்முடைய நாட்டிலே 12 வருட காலமாக பரிச்சை ஏற்பட்டு விட்டது. பசி பஞ்சம் பட்டு வந்து விட்டது. இனிமேல் நம்முடைய நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற போகிறோம்? அது மட்டுமல்ல, 12 வருட காலமாக நமக்கு 7 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். அந்த 7 குழந்தைகளை வைத்துக் கொண்டு நாம் எப்படித்தான் இந்த காப்பாற்ற போகிறோம் தெரியவில்லை. எப்படித்தான் காப்பாற்ற போகிறோம் தெரியவில்லை.
அதான் விட்டுக்கிறேன். அலங்காரி சாப்பிட்ட உடனே அயற்சியாகவே இருக்கின்றது. நித்திரை வருகிறது. சற்று நேரம் உறங்கலாமே. அலங்காரி அலங்காரி அலங்காரி, ஐயோ, என் இதயமே வெடித்து விடும் போல் தெரிகின்றது. அலங்காரி, நான் இல்லை, நான் எப்படி கூறுவது, என் நாவினால் எப்படி சொல்லுவது? அலங்காரி, சொற்பனம் கண்டேன். அலங்காரி, பொல்லாத கனவுகள் கண்டேன். அலங்காரி, எப்பேற்பட்ட கனவு கண்டேன் தெரியுமா? எப்படிங்க? கேளாடி அலங்காரி கனவு கேளடி அலங்காரி கனவு கண்டே. கேளாடி அலங்காரி கனவு கண்டே. கனவு கண்டே வரவு கண்டே. கேளடி அலங்காரி கனவு கண்டே. என் தங்கை எந்த கோலத்தில் வருகின்றார் தெரியுமா? எப்படிங்க? 12 வருடமாய் பஞ்சத்தினார். 12 வருடமாய் பஞ்சத்தாலே. 12 வருடமாய் பஞ்சத்தினார். பஞ்சத்தினால் தந்தை வந்தத்தினார். அலங்காரி கனவு கண்டே. 12 வருடமாக அவருடைய நாட்டில் பஞ்சம் வந்து விட்டது. என் தங்கை, ஐயோ அலங்காரி, 7 பிள்ளையோடு தாயுமாக. 7 பிள்ளையோடு 7 பிள்ளையோடு தாயுமாக. வரவும் கண்டே தங்கை அளவும் கண்டே. கனவு கண்டே. 7 பிள்ளை தாயுமாக என்னுடைய தங்கை வர கண்டேன். கண்ணி, இது போன்ற கனவு நான் எப்பொழுதுமே காணவில்லையே. இது என்ன நடக்குமோ கண்ணே? அலங்காரி, பஞ்சம் இல்ல, பஞ்சம் என்னங்க? கனவு கண்டது நாளே. கலவரப்படலாம சுவாமி கனவு கண்டதனாலே. கட்டிலுக்கு மேலே கலவரப்படலாம சுவாமி கனவு கண்டதனாலே. பார்த்ததாலே கலவரப்படலாம சுவாமி கனவு கண்டதனாலே. பத்தனவாதி கொஞ்சம் ஓடு ஓடு கூட்டு பத்திரவாழி. இப்படிதான் ஆண்கள், இப்படிதான் ஆண்களுக்கு சூடாகி விட்டா இப்படிதான் வாய்க்கு வந்த மாதிரி வச மாதிரி பேசுவீங்க. அப்படியா? ஆமாங்க. இல்லை கண்ணி, என்னங்க? ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? எனக்கு பயமாக இருக்கின்றது. கொஞ்சமான பொன் பொருளை கொடுத்தீங்க, எல்லாத்துலயும் 8 8 அண்டாவில் 8 குண்டாவில் 8 ஏர் செட் 8 போன் செட் 8 கத்தி 8 பேர் 8 பைக் 8 எல்லாத்துலயும் 8. அது மட்டும் இல்ல, எல்லாமே தங்கத்திலே கொடுத்துருக்கீங்க. எப்படி பஞ்சம் வரும்? எப்படி பஞ்சம் வரும்?
ஏதோ இப்படி ஒரு கனவை நான் கண்டதே இல்லையே கண்ணி. இத பாருங்க, பகல் கனவு பலிக்காதுங்க. ஏன் தெரியுமா? அப்படியா? நீங்க உங்களோட தங்கை திருமணத்திற்கு இந்த வெயில்ல எங்கெல்லாம் ஓடாதீங்க, எப்படிலாம் செய்தீங்க. ஆமா, அதனால இந்த வெயில் உனக்கு சூடாகி விட்டது. அப்படியா? ஆம்பளைங்க சூடாகி விட்டா இப்படிதான் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. உண்மைதான் நீ கூறுவது. இருப்பினும் நான் கொடுத்த இந்த சீர்வரிசை என்னுடைய தங்கை 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து நீ கூறுவது உண்மைதான். உண்மைதானங்க? சரி, புறப்படு. குடிமக்கள் காட்டுல இருக்கிற மிருக அழிச்சு பாழாகிறது. சாப்பாட்டுக்கு வழியில பழைக்க முடியல, எங்களால ஒண்ணுமே சகிக்க முடியல. அதனால இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு புறப்பட்டு போறையா, வேற நாட்டுக்கு குடிமக்களே, இந்த நாட்டில் பிறந்தவர்கள் இந்த நாட்டில் தான் இருக்க வேண்டும். இல்லங்க, ஒரு 5 ஏக்கரா மல்லாட்ட நாத்து விட்டு வச்சிருந்தேன். நாத்து விட்டு வச்சிருந்தேங்க. பாவி, நாத்தாட விடுவாங்க. அத மிளகா நாத்து விட்டு அப்படி சொல். எப்படியோ நமது நாட்டில் பிறந்தவர்கள் நமது நாட்டில் தான் இருக்க வேண்டும், வாழ வேண்டும். இனி முதல் உங்களுக்கு பஞ்சம் என்பதே வரையே வராது. 5 வருடத்துக்கு நீங்கள் கப்பப்பணம் கட்ட வேண்டியதே இல்லை. அது மட்டுமல்ல, 5 வருடத்துக்கு நான் உணவுப் பொருட்களை குடிமக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் புறப்படுங்கள். ஒரு அரப்பரக்க மிஷின் இனி முதல் குடிமக்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கவே படாது. ஆமாங்க. அந்த கொடிய மிருகங்களை காண நான் வேட்டையாடி விட்டு வருகிறேன். அப்படியா? பத்திரமாக இருக்கு. ஆகட்டுங்க. பார்த்தாயா அலங்காரி? என்னங்க ஏங்க பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. என்னோடு கூட பிறந்தவள் என்னுடைய தங்கை. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுங்க. தங்கை விட்டா எவருமே எனக்கு சொந்தம் என்பது இல்லை கண்ணி. ஆமா. சரி, நீ பத்திரமாக இருந்து கொள்ள வேண்டும். சரிங்க. 8 அடுக்கு மாடியில் ஜாக்கிரதையோடு இரு. சரிங்க. சென்று வரட்டுமா? இப்பொழுதே காணக புறப்பட வேண்டும். காணக சென்று வேட்டையாட வேண்டும். இது என்ன சோதனை? என்னுடைய நாட்டில் பசி பஞ்சம் பட்டினி வந்து விட்டது. 12 வருட காலமாக மழையானது பொழியாத காரணத்தினால் என் நாட்டு மக்கள் எல்லாம் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மனைவி நல்ல தங்கா, என்னுடைய 7 பிள்ளைகள் என்ன பாடுபடுகிறார்களோ ஒன்றுமே புரியவில்லை. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று.
இந்த நாட்டு மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பசி பஞ்சம் பட்டினி வந்து விட்டது. நீயும் உன்னுடைய 7 பிள்ளைகளும் என்ன பாடுபடுகிறீர்களோ தெரியவில்லையே. கண்ணே நல்ல தங்கா.